ஹாய் மீடியா, சண்டே ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? காலையில் கார்த்தி என்னை எழுப்பி விட்டுட்டு டீ கூட குடிக்காமலே அவங்க ஆளுங்களுக்கு சேலரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு இஞ்சி டீ ஒன்று போட்டு நான் மட்டும்தான் குடித்தேன். கார்த்தியும் ஆளுங்களுக்கு சேலரி போடணும்னு போயிட்டாங்களா, அதனால அவங்க எதுவும் குடிக்கல. பசங்களும் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு எனக்கு மட்டும் இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டேன். காலையில் சமையல் ஒன்றும் பெருசாக பண்ணலங்க. நைட்டு வச்ச சிக்கன் குழம்பு இருந்துச்சுங்களா, அதையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால சிக்கன் மட்டன் எதுவுமே வாங்கிட்டு வர வேண்டாம் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு முட்டை தோசை போட்டு கொடுத்துட்டு நானும் கார்த்தியும் சிக்கன் குழம்போட சாப்பிட்டோம். ஈவினிங் மீன் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் கார்த்தி வந்து நண்டு இருக்குது, உனக்கு தான் நண்டு பிடிக்குமல்ல, நண்டு வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு கேட்டாங்க. சரி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லவும் ஒரு 1 kg வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாதி நண்டு மட்டும் சமைச்சிட்டு மீதி நண்டை தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டேன். எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ணுன்னு நினச்சி ஏதாவது ஒரு பொருளை வச்சேன் அப்படின்னா அதை சாப்பிட மாட்டேன். செய்யணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு பொருளை வச்சேன் அப்படின்னா அதை செய்ய மாட்டேன். காய்கறி மட்டும் அப்பப்போ யூஸுக்கு வந்து எடுத்துக்குவேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பொருளை இதை நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அதை வச்சுட்டேன் அப்படின்னா அது அடுத்த நாள் வந்து கொட்டுற மாதிரி தான் இருக்கும். சண்டே அன்னைக்கு ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அட்டெண்டன்ஸ் போட்ட மாதிரி சமையல் வேலை நமக்கு அவ்வளோவா இல்லை, சாப்பாடு மட்டும்தான் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் கார்த்திகிட்ட வந்து படம் ஏற்று படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஆன் பண்ணதுமே நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. படம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், சீக்கிரம் படம் ஏற்றுடா, படம் பார்க்கலாம், கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருந்தேன். ஆனால் அவன் படத்தை ஆன் பண்ணோன்னே நல்லா தூக்கம் வந்துருச்சுங்க. தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் காயத்ரி கால் பண்ணி தான் எழுப்பி விட்டா. அப்புறம் தூக்கம் கலைஞ்சு போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படத்தை மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். படம் பார்த்து முடிச்சுட்டு 6 மணிக்கு தாங்க மறுபடியும் சமையல் வேலையவே ஆரம்பித்தேன். 6 மணிக்கு சமையல் வேலையை ஆரம்பித்தேன். வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே 6:30க்குள்ளே முடிச்சிட்டேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியாஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.